சூப்பரண்டு கூப்பிட்டாரான், பார்த்துட்டு வரேன். எல்லாரும் எங்க போறாங்க? கிருஷ்ணா வா, நம்ம போயிடலாம். எங்க? நீ வான்னு சொல்றேன். எங்க? வந்துரு, இல்லைன்னா ரெமிஷன் கட் ஆயிடும். ரெமிஷன் அது அப்புறம் சொல்றேன். நீ வா. எங்க? வாடா. என்ன? ஐயோ ஐயரே, ஐயரே, ஒரு ஆள். விடுங்க. ஏப்பா என்ன போக ஒண்ணுமே தெரியல, கண்ணெல்லாம் கரிக்கிறது. கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன இங்க சத்தம்? எந்திரி. என்னடா இங்க கலாட்டா? நீ போயா. ஐயா, என்னடா என்னடா இது எல்லாம் அப்படி இறங்கி கிடக்குது? ஐயா, இவரு ஒண்ணு இல்லைங்க. நான் சோறு எடுக்கிறப்போ இவர் மேல வந்து மோதிட்டாரு. நான் கீழே வழிக்கு விழுந்துட்டேன். சோறுலாம் கொட்டி போச்சுங்க. போடா, போய் மூஞ்சி கழுவு. போ போடா. என்னடா அது அரசாங்க படத்தெல்லாம் அப்படி வீண் அடிக்கிறீங்க? இல்லீங்க ஐயா, எல்லாத்தையும் கழுவி விடுறா. போடாண்ணா, இருந்தாத ஜென்மம். போ போ, வரிசையா வாங்கப்பா. போயா. போ போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுதான் ரெமிஷன் கரெக்ட். ரெமிஷன் தெரியுமோ? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் ரெமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும், இப்ப வந்து சண்டை போட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலயும் தலையிடாம வாயும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்ததுன்னா அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் நியாயம் வழியில உக்காந்து இருக்கு. வந்துட்டோம். நான் ஐயரே, உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்கம் மனிதாபமானம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல, கிருஷ்ணசாமி. நான் ஐயரே, ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தொத்திக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரை என்ன நான் எச்சி வைக்கல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல தாடா ஹீரோ. எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிடுறது ஐயரே, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறோம், சாப்பிடு. என்னது இது? யார் இங்க சகோதர பாச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம், ஐயர் ஒன்னும் ஒல்லி ஆயிட மாட்டார். சரி இருங்க ஐயரே, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. வார்டன், வார்டன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துலுக்கானமா கொக்கா? என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான், விடுவனா?
முடியலையே முடியலையே என்ன வலி என்ன வலி ஐயோ இது இது கிருஷ்ணா கிருஷ்ணா ஐயா. இது என்ன ஐயா? அப்பா கிருஷ்ணா வயிற்று வலி தாங்க முடியலையே ஐயோ, எனக்கு இதா இருக்கு ஐயா, ஐயா இருங்க. என்ன ஐயா? இது என்ன ஐயா? ஐயோ ஐயா 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 யாராவது வாங்களா? ஐயருக்கு உடம்பு சரியில்லைங்க. அதெல்லாம் நடக்கும். ஐயா ஐயா பிரார்த்தனை பண்ணி சார் அதுதான் ஒரே வழி ஐயா யாராவது வாங்க. ஐயருக்கு உடம்பு முடியலைங்க. வாங்க. வேண்டாம் நீ வாங்க. கிருஷ்ணா அடிக்காத அடிக்காத ஐயா அவனை அடிக்காத அடிக்காத கிருஷ்ணா ஒரு குண்டா ஒண்ணும் இல்ல இரு. நீங்க படு. ஐயோ ஐயோ என்ன கொடுமை இது? மார்னிங் சார். எடுத்துற எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒன்றும் குறை இல்லையே? ஏதாவது குறை இருந்தா தைரியமா கை தூக்கணும், ஒன்றும் பயப்பட வேணாம். என்ன என்னய்யா? ஒண்ணும் இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்லை அதானே? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரி எல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர் இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஒழுங்கா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் கரெக்டாக பண்ணான்னு நினச்சி. சீ. இல்லைங்க ஐயா, அவனுக்கு ஒரு தகராறு. எருதராஜ், எஸ் சார். அவனை வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ண. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா? சார் வாங்க. நீ வாங்க கூட. உனக்கா நான் மேலிடத்துல எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கத்தான் என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல். நீ பாட்டு உன் இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க. இந்த துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம், தெரியுதா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, நீ என்ன சொல்ல தெரியுமா? வழிக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். அதான் எங்க சம்பிரதாயம், சட்டம், தெரியுதா? தெரியுதாடா? தெரிஞ்சிச்சுன்னு சொல்லண்டா.
என்னடா தகராறீங்க? என்னையாச்சு? என்னடா ஆச்சு? கேக்குறேன்ல, ஏன்டா முழிக்கிற? வழுக்கி விழுந்துட்டேன். என்னது? வழுக்கி விழுந்துட்டேன். சரி சரி போ. ஒண்ணுமே சொல்ல முடியாத போயிட்டேன். உள்ள அனுப்பலாம் வாயா. போ. அப்பா பாட்டி, அப்பா பாட்டி, அப்பா அப்பா. அம்மா மாப்பிள முகமெல்லாம் என்ன மாப்பிள? வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி விழுந்துட்டேன். இங்க பாசம் ஜாஸ்தி, அதான் வழிக்கு வந்துட்டேன். பாத்து மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால. பிள்ளைங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க கவலை இல்லாம இருங்க. ஆமாப்பா ஆமாப்பா, டைகரும் நல்லா இருக்கு, வெஜிடேரியனா இருக்கு. இப்ப மார்ஷா திங்குது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் கொடுக்குது. மாப்பிள, என்னால கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. நீங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க. பாட்டி சொல்றத கேட்டு நடங்க. நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா. பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்து இந்த பக்கம் வாங்க. ஐயோ, நான் கையில ஒண்ணும் கொண்டு வரலையே, என்னமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. நான் அப்பவே சொன்னேன்ல, மனுல போட்டிருக்கேன்னு. இல்ல பரவாயில்ல, அடுத்து சரி சரி. இது யமுனா, என் டாக்டர் நர்ஸா இருக்கா. இது கிருஷ்ணா, என்ன உயிரை காப்பாத்துறவர் இவர்தான். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, சின்னம்மா, நர்ஸ் சின்னம்மாப்பா. ஏய் என்ன சொல்ற? சும்மா சின்னம்மா தான்ப்பா, இங்க பாருங்களேன். சாரி பசங்க, இந்த போட்டோ வச்சுக்கிட்டு. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் அப்பாவுக்கு எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவாளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோ நீங்க நீங்க கிருஷ்ணசுவாமி. ஓ போய்க்கினாரு. ஈஸ்வரனோட லீலையை புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அம்மா நமஸ்காரம், நான் பஞ்சாபி ஐயர்னு கூப்பிடுவா. என்ன யோ, ஐயரே. மேட்ரிமோனியல் போய் தொலையா. நான் தான் இங்க வரதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். நேரம் ஆச்சு, புறப்படுங்க. யமுனா பாரு. உட்காரு. அப்பாடா, காஃபி சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல பாட்டி. காவேரி பாத்துமா, அதெல்லாம் சரி பண்ணணும். மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல முழு வீட்டையும் வச்சிருந்தோம், இப்ப வாடகைக்கு விட்டதுல கொஞ்சம் பணம் கிடைக்குது. எல்லாத்தையும் நிறுத்தி போட்டான் அந்த சண்டாள. ஆமா, பணம் கட்டலன்னு டிவியும் ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய், எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் உளறாதடா. பரவாயில்ல, என்கிட்ட தானே சொல்றான். இதை ஏன்டா அவுத்து விட்ட? கடிக்காது பாட்டி, கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாட்டி. சிட் அம்மா, சிட். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னல, எந்த டாக்டர் பாக்குறேன்? எங்க பாக்குறது, முந்தியெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப சர்க்கரையே சேர்த்துக்கிறது இல்ல. முதுகெல்லாம் கட்டி வந்து ஒரே தொந்தரவா இருக்கு, அடிக்கடி மயக்கம் வருதுமா. ஐயோ, என்னம்மா அது? நாளையில இருந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது எங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. காவேரி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அத புடிடா, கீழ் விட்டு நாய் கடிச்சிட போகுது.
காவேரி தண்ணி கொண்டாமா. ஐயோ காவேரி என்னமாச்சு? காவேரி அம்மாடி என்னமா பாட்டி சொல்லு. காவேரிக்கு என்னாச்சு? உழுந்துச்சா? காவேரி இங்க வா, காவேரி இங்க வா. காவேரி இங்க வா. காவேரி நான் சொல்றது கேளு. அம்மா உன் நாய் பேர் என்ன? டைகர். டைகரா? தொடுங்க. ஐயோ என்ன கடிச்சிடுமே. யமுனா இப்படி கொஞ்சம் வாயேன். டே நில்லுடா, நீ வெளியில இருடா. ஏய் கதை இந்தடா, உள்ள வந்த உதப்பேன்.